இதற்காக அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர் இயக்கம் தர்ணா போராட்டத்தை நடத்த போறதா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தயவுசெய்து எல்லாரும் இதுல கலந்துக்குங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால எல்லா வாலிபர்களும் கிறிஸ்துவ வாலிபர்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்றோம். ஏன்னா தவறு செய்தா கண்டிப்பா தண்டிக்கப்படணும். ஆனா தவறு செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. அதனாலதான் அகில இந்திய வாலிப கிறிஸ்துவ இயக்கமானது இந்த தர்ணா போராட்டத்தை 25ஆம் தேதி கோவையில நடத்துறதா அவங்க செய்தியை சொல்லி இருக்கிறாங்க, ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ நம்ம எல்லாரும் முடிஞ்சவங்க போய் அந்த தர்ணா போராட்டத்துல நீங்க கலந்து கொள்ளுங்க. நீங்க என்ன ஜெபராஜுக்கு சப்போர்ட்டா அப்படின்னா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேங்க. இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். ஏன் எனக்கு பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்னா டிவி மூலமா அவர் சாட்சி சொல்லி இருக்கிறாரு. அந்த சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால அவர் எப்படி அழைச்சாரு இன்னும் எல்லாம் அவர் சாட்சியில சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் பாடலை கேட்டிருக்கிறோம். ஆனா நேரடியா பார்த்ததெல்லாம் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படின்னா ஏன் நீங்க ஜெபராஜுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன் பேசுறீங்க நீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் பிப்ரவரி மாசம் ஆண்டவர் அந்த ஊழியக்காரை எனக்கு வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தி ஜெபிக்க சொன்னாரு. ஜெபிச்சுட்டே தான் வந்தோமா. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோமா. ஆனா இவர் சிறையில அடைச்சிட்டாங்க, சிறையில அடைக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் செய்திகள் வந்தவண்ணமா இருந்துமா. அப்போ நம்ம உண்மை எது தவறு எங்க இருக்குது நம்மளுக்கு தெரியாதுமா. அவரு கோவையில இருக்கிறாரா, அவரு சபை வச்சு நடத்துதாரா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணுமா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்துனதுனால நான் ஜெபிக்க வேண்டியதாயிருச்சு. ஜெபத்தின் மூலமாக இது உண்மை இன்னும் ஆண்டவரே, இது பல பேர் பல விதமா பேசுறாங்க, பல கோணத்துல பேசுறாங்க.